கார கடலப்பருப்பு வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலப்பருப்பை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு உலர்த்திட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இது நல்லா கடலப்பருப்பை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் அப்படியே மேலே வரும். அந்த ஸ்டேஜில் அந்த கடலைப்பருப்பை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதையும் டிஷ்யூ பேப்பரில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் பதம் இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போது கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிட்டு அதே ஆயிலில் ஒரு கையளவு கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு இதையும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் அண்ட் தென் இதுக்கு தேவையான அளவு டேபிள் சால்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார கடலைப்பருப்பு வீட்டிலே ரெடி. இப்போது சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் இது மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.